ஆனா வரலாற்றில் மன்னர் ஏவாவேலுக்கு வரலாற்றில் ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட வரலாற்றில் ஏவாவேலு பேர் முதல்ல இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், உண்மையாலும் நீங்க விவசாயிகளா இருந்தீங்கன்னா, உங்க ரத்தத்தில் விவசாயம் இருந்ததுன்னா, வர தேர்தலில் ஒரு ஆள் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. அத்தனை பேரும் இதை ஞாபகம் வச்சுக்கீங்க, அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுக்கீங்க. விவசாயிகள் என்னுடைய கடவுள், அப்பா அம்மா பேர் விவசாயிகள் கடவுள், சோறு போடுற கடவுள். அவங்கள போய் நீ குண்டர் சட்டத்தில் போடுறீங்க. எதுக்கு குண்டர் சட்டம்? எதுக்கு போராடினாங்க? மண்ணை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும் போராடுற விவசாயிகளை நீ குண்டர் சட்டத்தில் போடுற. யார் யார் குண்டர் சட்டத்தில் எடுக்கணும்? இன்னைக்கு திமுக பாதி பேர் இருக்கணும். அது பார்த்தா குண்டர் சட்டத்தில் கொள்ளையோ கொள்ளை அடிச்சுக்கிட்டு, கஞ்சா வைத்துக்கிட்டு, சாராயத்தை கடத்திக்கிட்டு, கொள்ளையோ அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. அவங்க தான் இருக்கணும். ஆனா என் விவசாயிகள், என் கடவுள் விவசாயிகளை போய் நீ குண்டர் சட்டத்தில் போறீங்க. நல்லா இருக்கு, வாயில வருது. நல்லா இரு, நல்லா இரு. நீ குடும்பம் நல்லா இருங்க. ஆனா இந்த ஒதுங்கி போயிடுங்க. ஆட்சியெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. இன்னும் 8 மாசம் எண்ணிட்டு பாருங்க, எண்ணுங்க, நாட்களை எண்ணுங்க. இன்னும் 8 மாதத்தில் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறோம். அது முடிவாயிடுச்சு. வந்து இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்சி கூடாது. இந்த சமுதாயத்தை எப்படி வச்சுக்கணும்? திமுக இந்த சமுதாயத்தை எப்படி வச்சிட்டு இருக்கிறாங்க? அடிமைகளாக, குடிகாரர்களாக, படிப்பறிவில்லாத, வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த சமுதாயத்தை வச்சுக்கிட்டாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு வங்கி